வீடியோல transitive verb intransitive verb அப்படினா என்ன பார்க்க போறோம். transitive verb அப்படினா என்னன்னா ஆக்ஷன் வந்து from subject verb direct object க்கு பாஸ் ஆகும். அது ரெண்டு transitive verb. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he ate what, என்ன சாப்பிட்டாங்க லஞ்ச். வாட் அப்படிங்கிற क्वेश्चनக்கு ஆன்சரா வருது direct object. அவன் என்ன சாப்பிட்டா லஞ்ச். அப்ப verb-க்கு அடுத்தது direct object வந்ததுன்னா இது transitive verb. நெக்ஸ்ட் பாருங்க, மீரா is a singer. மீரா என்னவா இருக்காங்க? singer அப்படிங்கிறது இங்க என்னது? இங்க காம்ப்ளிமெண்ட் தான், ஆனா இங்க யாரு? அது ஒரு ஆப்ஜெக்ட். சோ அப்ப இந்த மாதிரி verb-க்கு அடுத்தது ரெண்டு direct object வந்தது அப்படின்னா அது transitive verb. ஃபார் எக்ஸாம்பிள், I like folk songs. எனக்கு ஃபோக் சாங்ஸ் பிடிக்கும். ஐ லைக் என்ன பிடிக்கும், வாட் என்ன பிடிக்கும், எனக்கு ஃபோக் சாங்ஸ் பிடிக்கும். எனக்கு ஃபோக் சாங்ஸ் பிடிக்கும். இங்கே இது ஃபோக் சாங்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேர்புக்கு அடுத்தது வரும்போது சப்ஜெக்ட் வேர்பு தென் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா வேர்பு என்ன அப்படின்னா டிரான்சிட்டிவ் வேர்பு. நெக்ஸ்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா நாட் நீட் எனி ஆப்ஜெக்ட் டு கம்ப்ளீட் தி சென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், he speaks. இங்க he speaks ஓட கம்ப்ளீட் பண்ணாலுமே எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தான் இருக்கு. he speaks loudly. loudly அப்படிங்கிறது adverb. ஒரு ஆக்ஷன் எப்ப நடந்தது, when, எப்படி இருந்தது, how, எங்க, where, இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணா adverb. இந்த மாதிரி adverb இல்ல சம் adverb adjective அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நாம என்னன்னா இது intransitive verb. இங்க பாருங்க, he traveled. அவர் travel பண்ணா எப்படி? by bus. ஒரு verb-க்கு பின்னாடி direct object வந்தது அப்படின்னா அது transitive. verb இருந்து பின்னாடி direct object இல்லாம ஏதோ ஒரு சென்ஸ், ஏதோ ஒரு few words இருக்கு அப்படின்னா அது சென்ஸ். இப்போ அவன் பேசினான்றதே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த loudly இல்லைனாலே அந்த சென்ஸ் கம்ப்ளீட் கொடுக்குது. அதே மாதிரி இங்கே traveled அப்படின்றது அதே ஃபுல் சென்ஸ் கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் verb. ஓகேவா? சோ இந்த வீடியோல transitive intransitive verb பார்த்தோம். transitive need direct object to complete the sense. verb-க்கு பின்னாடி கண்டிப்பா direct object இருந்தது அப்படின்னா அது transitive. verb-க்கு பின்னாடி object இல்ல, adverb something இருக்கு அப்படின்னா that is intransitive verb. Thanks for watching.